Hey guys, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருப்பீங்கன்னு நம்புறேன். தம்ப்நெயிலே நீங்க பார்த்திருப்பீங்க. என்னோட ஃபுட் ஹேபிட்ஸ்ல இந்த பொருளை வந்து நான் தவிர்க்க போறேன்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். சடனா எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து வயசு ஆக 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 கண்டிப்பா வந்து நம்ம ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். எஸ்பெஷலி நம்ம ஃபாரின் கண்ட்ரில இருக்கும் போது ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னா நம்மளே தான் பார்த்துக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு த்ரூ அவுட் ஒரு 8-9 வருஷமா இருக்கு. ஸோ வை நாட் நம்ம வந்து ஒரு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறதுல ஒரு ஹெல்த் இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சடனாக எதுக்கு இந்த வீடியோனா, ஒயிட் சுகர் பாட்டில் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் இதை நான் ஃபில் பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு தாட்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 1 month வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். கம்ப்ளீட்டாக என்னால் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா, என்னென்ன நான் ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். எத்தனை பேர் இந்த ஒயிட் சுகரை வந்து ஆல்ரெடி வந்து உங்க ஃபுட்ல இருந்து அவாய்ட் பண்ணிட்டீங்க, எத்தனை பேர் வந்து அந்த ப்ராசஸ்ல இருக்கீங்க, எத்தனை பேர் இதுக்கப்புறம் வந்து சரி ஒயிட் சுகர் வந்து நம்ம எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம 30s வந்துட்டாலே நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். எஸ்பெஷலி ஃபாரின் கண்ட்ரில இருக்கும் போது கண்டிப்பாக வந்து நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து டியூஸ்டே ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நான் வந்து இப்போ பசங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போதான் வந்து ஒயிட் சுகர் டப்பா வந்து ஃபினிஷ் ஆயிருந்ததா, சரி நான் நினைச்சேன் இதுக்கப்புறம் இதை நம்ம ஃபில் பண்ணவே கூடாது. எல்லாருக்குமே தெரியும் ஒயிட் சுகர் வந்து ஹெல்தி கிடையாதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு ஆல்டர்னேட் வந்து நான் இப்போ என்ன யோசிச்சு வச்சிருக்கேன்னா, ரெய்சன்ஸ் நான் சும்மா சர்ச் பண்ணி பார்த்ததுல ரெய்சன்ஸ் எடுக்கலாம், அப்புறம் டேட்ஸ், அதெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவா நம்ம அந்த சுகர் கிரேவிங் வரும்போது சாப்பிடலான்னு வச்சிருக்கேன். ஜாகரி, ப்ரௌன் சுகர் அதெல்லாம் கூட வந்து ரொம்ப ஹெல்தியா அப்படின்னு பார்க்கும்போது சர்ச் பண்ணும்போது எனக்கு கிளாரிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. சுகருக்கு இணையான இதுதான் அதுவும். ப்ரௌன் சுகர்லாம் பார்த்தீங்கன்னா, சரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நான் பசங்களுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ தான் வந்து வேக வச்சு தரப்போறேன். ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்கப்பூர்ல இருக்க வரைக்கும் எல்லா காய்கறியும் கிடைச்சிருக்கும். அதுவும் கீரை வகைகள் பார்த்தீங்கன்னா, எவ்ரி வெனஸ்டே நான் வாங்குறதுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மணத்தக்காளி கீரை, முருங்கைக்கீரை இதெல்லாம் நம்ம வந்து டயட்ல எடுத்துட்டு இருந்தோம். காய்கறியும் நம்ம நாட்டுக்காய் எல்லாமே கிடைச்சிட்டு இருந்தது. இங்க வந்து பாத்தீங்கன்னா, முருங்கைக்காயில இருந்து அவரைக்காய் இது எல்லாமே ஃப்ரோசன் தான். என்னோட இது பத்தி பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஃப்ரோசன் ஃபுட் எல்லாம் வந்து ஹெல்தி இல்லை அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்காயெல்லாம் அந்த அளவுக்கு கிடைக்கல. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இப்போ ஸ்கூல் கேன்டீன்லேயும் சரி, வெளியில் ஏதாவது நார்மல் ஸ்ட்ரீட் ஃபுட்டு, லாஸ்ட் வீடியோஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க, நிறைய ஹாட் டாக்ஸ் அந்த மாதிரி வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் டெம்டிங்காக இருக்குது, நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ரொம்ப அன்ஹெல்தியாக நம்ம லைஃப் ஸ்டைல் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்துருச்சு. சரி, அதனால தான் வந்து சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்து நம்ம கொஞ்சம் ஹெல்தியாக வந்து நம்ம இது பண்ணலாம், பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அண்ட் இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு நான் ஈவினிங்க்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஸ்வீட் பொட்டேட்டோஸ்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குதுங்க. ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து வேக வச்சு கொடுக்க போகிறேன். வேக வச்சு கொடுத்தாலே சாப்பிட்ருவாங்க. பெருசாக இப்படி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. வேக வச்சுட்டு அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்தோன்னா அழகாக சாப்பிட்ருவாங்க. எத்தனை பேருக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ பிடிக்கும்னு சொல்லுங்கள். இதில் வந்து விட்டமின் ஏ இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. தண்ணி வந்து ஆல்ரெடி நான் கொதிக்க வச்சுட்டேன். இது வந்து அப்படியே கட் பண்ணி இப்படி போட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து நம்மளோட லைஃப்பில் ஹெல்தியர் இதில் பெருசாக வந்து இம்பேக்ட் பண்ணும். நம்ம ஊரில் நமக்கு ஏதாவது ஒரு ஜுரம் அடித்தா நம்மளை பார்த்துக்கிறதுக்கு எல்லாரும் இருப்பாங்க. இங்கே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் 2 பேர் தான் வந்து, அவங்களுக்கு சிக்குன்னா நான் பார்க்கணும், எனக்கு சிக்குன்னா அவங்களுக்கு. சம்டைம்ஸ் 2 பேருமே வந்து சிக்காகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எஸ்பெஷலி ஃபாரினில் இருக்கிறவங்க அவங்களுக்கே தெரியும், ஹெல்த்தியாக அவங்களே வந்து பார்த்துப்பாங்க. ஸோ இது ஒரு சின்ன ஒரு இது உங்களுக்கு கொடுக்குறேன். எத்தனை பேர் வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு 15 மினிட்ஸ்ல வெந்துடும். நான் வெந்துட்ட பிறகு காட்டுறேன். அதுக்கப்புறம் இதுதான் இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ். சரி, வேக வச்சு அந்த மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா, நியூசிலாந்துல வந்து நிறைய பை ஷாப்ஸ் இருக்கும், நிறைய பேக்கரி ஷாப்ஸ். அதுல நிறைய பை வெரைட்டிஸ்லாம் அவ்வளோ இருக்கும். அது வந்து ஃபேமஸ் கூட. இங்க பாப்புலர் பை ஷாப்ஸ்லாம் இருக்கும்.
ஃபுல்லாக மைதா தான், அது பார்த்தாலே தெரியும். அவ்வளோ ஃபேட் இருந்தது. ஒரு வாட்டி நாங்கள் சிக்கன் பை வாங்கி சாப்பிட்டோம். பெரியவங்களாலேயே அந்த ஒரு ஃபுல் பையை வந்து சாப்பிட முடியல, அவ்வளோ ஃபேட் இருந்தது அதில். அப்போ தான் நினச்சேன், ஏன்னா இவங்களுடைய நிறைய சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா பைஸ் நிறைய சாப்பிட்றாங்க, மீட் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வெளியில் வாங்கி சாப்பிடும்போது கொஞ்சம் அன்ஹெல்தியாக இருக்குது. அதனால தான் சரி நம்ம வந்து ஹெல்த்தியாக போகும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன். சரி, ஸ்வீட் பொட்டேட்டோ வேகட்டும், வெந்துட்ட பிறகு உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே, இப்போ நல்லா வெந்துருச்சு ஸ்வீட் பொட்டேட்டோ. ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். நல்லா ஆவி பறக்க பறக்க சுட சுட சாப்பிட்டா சல்லுன்னு இறங்கிடும். ஒரு மாதிரி தொண்டை அடைக்கிறாப்புல இருக்கும், பட் சுட சுட சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வேகலாம், பட் கொஞ்சம் க்ரன்ச்சியாக அப்படியே இருந்தால் எங்களுக்கு சாப்பிட பிடிக்கும். அதனால இப்படி எடுத்துட்டேன். சிலர் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ரெசிபிஸ் பண்ணுவாங்க. அப்படியும் பண்ணி தரலாம். ஆரன் ஆட்ரி பார்த்தீங்கன்னா ஓகே சாப்பிட்ருவானுங்க. சின்னவனை தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பிட வைக்கணும். ஆனால் வந்து இது ரொம்ப நல்லதுடா உடம்புக்கு, ஃபுட்பாலுக்குலாம் ரொம்ப நல்லது, காலுக்குலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் 1-2 பிட்டு போட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்டுடுவான். தோல் எடுத்துகிட்டும் சாப்பிடலாம், பட் தோலோடு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ, பாய்.